பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதமான காலை உழைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறார். அவர் நல்ல நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி பேதுரு எழுதினதான முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடு அனுபவிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். நன்மை செய்து பாடு அனுபவிப்பதுதான் மேன்மையா இருக்கும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து எப்படி நன்மை செய்து பாடு அனுபவித்தாரோ அந்த அடிச்சுவடுகள்ல நாம் செல்ல வேண்டியவர்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது பாடுகள், நிந்தைகள், பரிகாசங்கள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a bed of roses. பலவிதமான பாடுகளும் நிந்தைகளும் அதில் இருக்கிறது. இதை தேவ பிள்ளைகளாகி நாம் உணர வேண்டும். நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கை, கல்வாரியின் அந்த பாதையை நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்கிறார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக வேண்டும். ஆம், அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. பலவிதமான பாடுகள் வரும்போது தேவ பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடி கர்த்தரை நாம் சார்ந்து ஆண்டவருக்காக காணப்படுவோம். முடிவில மகிமை பெரிதாய் இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திரு சமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருபை தந்தீரப்பா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் முன்னேற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும், வழி நடத்தும். ஆண்டவரை இந்த நாளும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் ஆண்டவரை பாடுகள் நடுவிலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற நாளாக இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.